ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 16. அலெக்சியா ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறா. பிரின்சஸ் ஓரியானாவோட விஷயத்த ஓரியானா கிங்டமே பார்த்துக்கிடும்னு சொல்லியிருக்காங்க. மிட்கார்டில் இருக்கிற யாரும் தலையிட வேண்டாம், இது ஒரு ஃபேமிலி மேட்டராக நாங்களே முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு பீட்டா சொல்லவும், இதை கேட்டாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ இருக்குது அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், அந்த ஆஷ்பர் ஒரு டியூக்கோட சன்னுங்கிறதுனால பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக பரிசாக இருக்கும் அப்படின்னு பீட்டா சொல்லவும், அவள் பிரின்சஸ்ங்கிறதுனால கண்டிப்பாக டெத் பனிஷ்மெண்ட் இருக்காது அப்படின்னு அலெக்சியா சொல்கிறா. பிரின்சஸ் ரோஸ் நம்மகிட்ட எதையுமே சொல்லலை அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், அவங்களுக்கு சொல்ல வரப்போ இல்லையோ என்னமோ அப்படின்னு நாட்ஸுமே சொல்லவும், அப்படின்னா நீ என்ன இதுலேருந்து ஒதுங்கி இருக்கணும்னு சொல்றியா அப்படின்னு அலெக்சியா கேட்கவும், நான் ஒன்று அப்படி சொல்ல வரலன்னு பீட்டா பேசிட்டு இருக்கும்போதே, சும்மா நல்லவா மாதிரி என்கிட்ட நடிக்காத, நீ ஆக்டிங் பண்ணுறது ஆபியஸாக தெரியுது, ஓவரா பண்ணிட்டு இருந்தா உனக்கு கொன்றுவேன். ஓரியானா இப்போ நம்மள ஒருத்தி, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா தான் அன்னைக்கு சபதம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தான். ஸோ நாட்ஸுமே நீ என்ன பண்ண போற அப்படின்னு அலெக்சியா கேட்கவும், முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற நாட்ஸுமே சொல்லவும், உனக்கு பயமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சியா அங்கேருந்து கிளம்புறா. ஆஷ் பார்வை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை அலெக்சியாவுக்கு லீக் பண்ண, அப்போ தான் அவள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அடுத்து என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவா. சரி இப்போ ஓரியானா எங்கே இருக்கா அப்படின்னு பீட்டா கேட்கவும், அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வழியாக அவள் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா, ஆனால் அவள் பிரச்சனை தான் இருக்கா அப்படின்னு பீட்டா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறா. பிரின்சஸ் ரோஸ் தன்னோட ஃபியான்ஸே ஆஷ் பர்வை குத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டா. ஓரியானா கிங்டமே இதை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பெட் மேட்ச்சில் ஃபுல்லாக தோத்துட்டு இருக்கான், நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக நான் வின் பண்ணிடுவேன் என்ன நினைக்கிறேன். பிரின்சஸ் ஓரியானா விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆகவா இல்லை வேண்டாம், இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த மெயின் இவெண்ட்டில் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டராக கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்னோட எமினன்ஸ் பவரை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி வேறு லெவல் என்ட்ரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எஸ், அடுத்த மேட்ச் கோல்டிக்கும் மண்டேன் மேனுக்கும் தான், கண்டிப்பாக நான் இந்த பெட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை தேடினா அங்கே காணும். ஒரு எல்ஃப் வந்து நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போகும்போது, மேலே எல்ஃப் ஸ்மெல் அடிக்குது, உனக்கு சில எல்ஃப்ஸை தெரியுமான்னு கேட்கவும், ஆமாம் சில பேர் தெரியும் நம்ம ஹீரோ சொல்கிறான். என் சாயலில் இருக்கிற எல்ஃப் யாரையாச்சும் பார்த்துருக்கியான்னு கேட்கவும், நீ தான் ஹோடி போட்டிருக்கியன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ சாரி அப்படின்னு அவள் ஹோடியை கழட்டிட்டு, என்னோட பேர் பியட்ரிக்ஸ், என் சிஸ்டரோட பொண்ணை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லவும், பார்க்க ஆல்ஃபா மாதிரி இருக்காளே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மையா தான் சொல்கிறியா நம்ம கேட்கவும், ஆமாம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்பாட் எடுத்து வெட்ட வரா. இவள் வெட்ட மாட்டான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கழுத்து கிட்ட வந்து அவள் ஸ்டாப் பண்ணல, டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துருக்கான். ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருப்ப, அதை தடுத்துருவான்னு நினச்சி தான் அப்படி பண்ணேன், உன்னை பயன்படுத்தினதுக்கு மன்னிச்சிரு. உன் பேர் என்னன்னு கேட்கவோ, சிட்காகணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன் கைகள் அது ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக நீ ஸ்ட்ராங்காக ஃபியூச்சரில் மாறுவ அப்படின்னு வா சொல்லிட்டு போகவும், பரவாயில்ல இவ ரொம்பவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மண்டேன் மேன் அவனோட மேட்சை நேற்று நீ பார்த்தியான்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் சொல்கிறா. அவன் ஆப்போனன்ட் தடுக்கி விழுந்ததுனால லக்கில் இவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மை அது கிடையாதுன்னு எனக்கு தெரியும், அவன் கிட்ட வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லவும், அவன் ஆப்போனன்ட் தடுக்கி விழலை, அவன் அட்டாக் பண்ணான்னு தெரியும், ஆனால் எப்படி பண்ணாங்கிறது தான் எனக்கு தெரியல. அவனோட ஆப்போனன்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான், ஜஸ்ட் ஸ்பிளிட் செகண்டில் அவன் கீழே விழுந்துட்டான். மண்டேன் மேன் அவனை எப்படி அட்டாக் பண்ணாங்கிறத நான் பார்க்கல, ஆனால் அவனோட கை அது ஒரு செகண்ட் மூவ் ஆச்சு, அதை மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் சொல்லவும், ஒருவேளை அவன் ஏதாச்சும் ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணுவானா இருக்குமோ, சீட்டிங் பண்ணி தான் ஜெயிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் கூட நிற்கிறவன் சொல்லவும், மேபி இருக்கலாம் அப்படி இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் சொல்கிறா. கண்டிப்பாக இப்போ நடக்கிற மேட்ச்சில் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. இந்த கோல்டியா அன்டிஃபிட்டட்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இவன் கூட இதுக்கு முன்னாடி எனக்கு 3 தடவை மேட்ச் நடந்திருக்குன்னு சொல்லவும், அப்படின்னா இவன் ஒன்றையும் தோக்கடிச்சிருக்கானா, இன்னும் அன்டிஃபிட்டடாக இருக்கானே அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கவும், இல்லை கோல்டியா கூட இருந்த மேட்ச்க்கு வரல, அவன் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டான், தன்னால் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்ச எதிரிங்க கூட மட்டும்தான் இந்த கோல்டி ஃபைட் பண்ணுவான், அதனால தான் இன்னும் அன்டிஃபீட்டடாக இருக்கிறான். எதிரிங்களோட டேட்டாவை அவன் சூப்பராக கேதர் பண்ணி கால்குலேட் பண்ணுவான். மண்டேன் கூட கோல்டி ஃபைட் பண்ண வந்திருக்கான்னா மண்டேன் வீக்காக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் கூட இருக்கிறவன் சொல்லவும், அது நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாது, கோல்டியும் இது நாள் வரைக்கும் அவனோட ட்ரூ பவரை யார்கிட்டயோ காமிச்சதில்ல, இந்த மேட்ச்ல அவங்க 2 பேரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் சொல்கிறான். கோல்டி நம்ம ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண போகிறான், ஹீரோவன் கழுத்தில் சொடக்க விடுறான்னு கழுத்து அசைக்கவும், கோல்டியோட அட்டாக் ஜஸ்ட் ஒரு இன்ச்சில் மிஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்வாட் எடுத்து கோல்டியை வெட்டின மாதிரி கோல்டிக்கு தெரியுது, ஆனால் நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்வாட் எடுக்கிறான். அந்த கேப்ல கோல்டி டக்குன்னு தப்பிச்சு பின்னாடி போயிருந்தான். நீ பாத்தியான்னு கேட்கவும், லைட்டான ஆண்ட்ரோஸ் சொல்றா, ஆனா என்னால் பார்க்க முடியல, ரொம்பவே ஸ்பீடா நடந்ததுன்னு அவன் கூட இருக்கவன் சொல்றான். மண்டேன் அவனோட கழுத்தில் சொடக்க விடணும் தான் கழுத்து லைட்டாக அசைச்சான், அதான் தப்பிச்சிட்டான் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் சொல்லவும், கழுத்தை கிராக் பண்ணி சொடக்க விட்டானா, பர்ஃபெக்ட் டைமிங்கில் அதை பண்ணதுனால தான் அவன் டாஷ் பண்ண முடிஞ்சுது, இது ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்குமா அப்படின்னு ஆண்ட்ரோஸ் கூட இருக்கிறவன் கேட்குறான். தெரியல, ஆனால் மண்டேன் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, யாராலையும் அவ்வளோ க்ளோஸில் டாஷ் பண்ணியிருக்கவே முடியாது, அவன் லக்கில் பண்ணியிருப்பான்னு சொல்லவும், எனக்கு என்னமோ அது லக்கு மாதிரி தோணலை அப்படின்னு ஆண்ட்ரோஸ் சொல்கிறா. உனக்கு கிடைச்சா ஒரே ஒரு சான்ஸ், அதை நீ மிஸ் பண்ணிட்ட, என்னை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வீக்கானவன் குறைச்சி இட போடுறியா, நான் யாருங்கிறத உனக்கு காமிக்கிறேன், என்னை கண்டுக்காத மாதிரியே இருக்கல அப்படின்னு கோல்டி டென்ஷன் ஆகிட்டு அவனோட ஃபுல்
ஃபுல் பவரை அன்லீஷ் பண்றான். இந்த அட்டாக்ல இருந்து உன்னால சர்வை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்டா கோல்டி போய் அட்டாக் பண்றான். போன வேகத்திலேயே திரும்ப வந்து கீழே விழறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வின்னர் மண்டைன் மேன் அப்படின்னு ரெஃபரி சொல்றான். அங்க என்னதான் நடந்தது, இந்த மியூடன் மேன் எப்படி ஃபைட் பண்றாங்கறத நம்மளால பார்க்கவே முடியல. ஒருவேளை அந்த மண்டைன் மேன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கோ அப்படின்னு ஆடியன்ஸ் பாக்குறாங்க. அவன் ஜஸ்ட் தும்முனா. கோல்டி அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு வந்தான். மண்டைன் மேன் தும்மல் போடுறதுக்காக கையை மூக்கு கிட்ட கொண்டு வரும்போது அவனோட ஸ்வாட் கோல்டியோட கழுத்து நோக்கி இருந்தது. போன ஸ்பீடுக்கு கோல்டி ஸ்டாப் ஆகி ரிவர்ஸ் வந்ததுல தான் அவனாவே கீழே விழுந்துட்டான் அப்படின்னு ஆண்ட்ரோ சொல்லுவான். அப்படின்னா கோல்டி ஜஸ்ட் அவன் தும்மல் போட்டதுல தோத்து போயிட்டானா அப்படின்னு கேட்கவும், மேஜிக்கு பிசிக்கல் ஃபார்ம் கொண்டு வந்த கோல்டி கண்டிப்பா வீக்கானவனா இருக்க மாட்டான் அப்படின்னு ஆண்ட்ரோ சொல்லுவோம். நாளைக்கு மண்டைன் மேன் என் கூட தான் ஃபைட் பண்ணுவான், அப்பா அவன் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த இன்னொருத்தன் கிளம்பவும், நம்ம ஹீரோ அவன் கழுத்தை கிராக் பண்ணி சொடக்க விட்ட மாதிரியே ஆண்ட்ரோஸும் கழுத்தை திருப்பி திருப்பி பாக்குறா. ஸ்டேடியம்க்கு நடுவில் நின்று லூசித்தனமா பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் என்னையவே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுதா. ரோஸோட ஃபியான்சி ஆஷ் பர்வை காமிக்கிறாங்க. பிரின்சஸ் ஐரிஸ் மிட் கார்டியன்ஸ் இதுல கலந்துக்கிட வேண்டாம்னு நினைக்கிறோம். ஓரியானா கிங்டம்ல எல்லாம் ஃபேமிலி மேட்டரை நாங்களே சால்வ் பண்ணி தான் பழக்கம். ஈவன் உங்க சிஸ்டர் அலெக்சியாவை கடத்திட்டு போனப்ப கூட நீங்களே டைரக்டா இன்வால்வ் ஆனீங்கன்னு தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த ஆஷ் பர்வ் சொல்லவும், ஆஷ் பர்வ் என்ன சொல்றானோ அதுபடியே செய்யுங்க அப்படின்னு பிரின்சஸ் ரோஸோட அப்பா சொல்றாரு. நன்றி அரசே, அரசரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க எதுலயோ தலையிட தேவையில்லை. நீங்க ஏதோ ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ண சின்ன பிள்ளைங்க மேட்ச்ல கலந்துக்கிட்டு இருக்கீங்களாமே, அதுல போய் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஆஷ் பர்வ் சொல்றோம். ஆஷ் பர்வ் சொன்ன மாதிரியே செய்யுங்க அப்படின்னு அந்த கிங் சொல்றான். அடுத்த நாள் மேட்ச்ல நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா தோக்கடிச்சிருந்தான். இந்த மண்டைன் மேன் அடுத்து மெயின் டோர்னமெண்ட்கே போயிட்டான். கண்டிப்பா இவன் லக்லியே ஜெயிச்சு இவ்வளவு தூரம் வந்திருப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மேல நம்ம பெட் கெட்டலாமா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை இவன் தோத்துட்டான்னா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிரின்சஸ் ஐரிஸ் தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆனா அவங்க தோத்து ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிற ஒரே ஆள் இந்த மிஸ்டீரியஸ் மண்டைன் மேன் தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. எங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு எல்லா பெட்டிங்லயும் தோத்து போயிட்டா. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்கவும் அவனும் தர முடியாதுன்னு சொல்லியிருந்தான். இப்போ நான் ஃபைட் பண்ணுவேன் ரொம்பவே என்தூசியாஸ்டிக்காக கத்திக்கிட்டு ஃபைட் பண்ணா. அவன் பேர் ஏதோ குவென்னர்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கவும், நீ மற்றவங்களை ஏமாத்தின மாதிரி என்னையே ஏமாற்ற முடியாது. நீ பண்ண ஃபைட்டிங் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ரொம்பவே ஸ்ட்ராங் தான், ரொம்பவே ஸ்பீடாக தான் நான் ஒத்துக்கிடுறேன். ஆனால் மற்றவங்க கூட ஃபைட் பண்ணுற மாதிரியே என் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணலாம்னு நினச்சிடாத, என்ன குறைச்ச இட போட்டுறாத அப்படின்னு ஆண்ட்ரோ சொல்லவும், எஸ் இது அதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, நானும் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இந்த வெயிட்ஸ் தான் என்னை இத்தனை நாள் கட்டி போட்டுட்டு இருந்தது. நாளைக்கு நானும் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே வெயிட் பண்ணு உன் ஒருத்தனால மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு நினச்சியா அப்படின்னு கழுத்தில் சொடக்கு போட்டு ஆண்ட்ரோஸ் காமிக்கவும், எதுக்கு இதை லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். பிரின்சஸ் ஓரியானாவை காமிக்கிறாங்க. அவள் அண்டர் கிரவுண்ட் வழியாக தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறதுல நிறைய சோல்ஜர்ஸ் அவளை ஃபாலோ பண்ணி வராங்க. கூட எல்லாம் ஃபைட் பண்ணி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அதில் ஒரு கத்தியால் குத்திட்டு நம்ம வைட்டல் பாயிண்ட்ஸில் குத்துல என்னை ஃபாலோ பண்ணி வரதா, போய் ட்ரீட்மெண்ட்டை பாரு அப்படின்னு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறா. பிரின்சஸ் மரியாதையா நின்றுங்க அப்படின்னு சோல்ஜர்ஸ் அவளை துரத்துறாங்க. அப்படியே தப்பிச்சவா ஓடிட்டே இருக்கா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. பிரின்சஸ் ஓரியானா ஆஷ் பார்வை குத்திட்டான் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லா இடத்துலயும் அவளை தேடிட்டு இருக்காங்க. ரெட்கார்டோட கவர்மெண்ட் இதுக்குள்ள இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கறது ஐரிஸ்க்கு புரியுது. ஆனாலுமே அவளால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க சொல்றத மீறி இவங்க இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா 2 கிங்டம்குள்ள பிரச்சனை வரும். ஓரியானா எதுக்காக அவளோட ஃபியான்சேவை அட்டாக் பண்ணணும், என்னதான் நடக்க போகுதுங்கிறத போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.